ஹாய், வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஷெரின்ஸ் கிச்சனில் ஒரு அருமையான ஒரு வெள்ளை சாதமும் ஒரு காரக்குழம்பும் பண்ண போகிறோம். ரொம்ப அருமையாக இருக்கும். இது நம்ம வீட்டுக்காக பண்ணலை, வெளியில் எல்லாருக்கும் கொடுக்கறதுக்காக தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். 2 கிலோ அரிசி வந்து நான் ஊற வச்சுருக்கேன். எப்பயுமே நம்ம வெரைட்டி ரைஸ் தான் பண்ணுறோம். தயிர் சாதம், புளி சாதம், இந்த லெமனு, அப்புறமா பருப்பு சாதம், சாம்பார் சாதம், இந்த மாதிரி பண்ணுறோம். ஆனால் சரி, எல்லா நாளும் அந்த மாதிரி வெரைட்டி ரைஸே கொடுத்தா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து நம்ம வந்து கத்தரிக்காய் புளிக்குழம்பு சாதம் வச்சுட்டு சாதத்தில் அந்த புளிக்குழம்பு வந்து பெரட்டி நம்ம கொடுக்குற மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்கு வந்து கத்தரிக்காய் 1 கிலோ வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். அப்புறம் மற்றதெல்லாம் இருக்குது. அரிசி ஒரு பக்கம் ஊற வச்சாச்சு. இப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வேலையை பார்த்தோம்னா நமக்கும் டைம் சரியாக இருக்கும். இப்போயே மணி 9:30 ஆயிடுச்சு. சீக்கிரமாக ஒரு 11:30-12க்குள்ளே முடிச்சிட்டோம்னா தான் கொண்டு போய் கொடுக்குறதுக்கு வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா மதியம் லஞ்சு சாப்பிட்றதுக்கு தான் கொண்டு போய் கொடுக்கணும். நம்ம லேட் ஆயிடுச்சுன்னா அப்புறம் கொடுக்குறதே வேஸ்ட்டு அப்படின்றதுனால சீக்கிரமே ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் இப்போ வந்து முதல்ல இதெல்லாம் வெட்டி 1:30 மணிக்குள்ளே கொடுத்துடலாம். 1:30 மணிக்குள்ளேயெல்லாம் இல்லை, 12 மணிக்கெலாம் கொடுக்கணும். அந்த மாதிரி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அரிசி ஊறிடுச்சு. அதை ஒரு பக்கம் வச்சு விட்டுட்டு நம்ம குழம்புக்கு ரெடி பண்ணுறதுக்கு டைம் சரியாக இருக்கும். அரிசியெல்லாம் 2 குக்கரில் ஊற வச்சுருக்கேன். அதனால் கழுவிட்டு நம்ம சாதம் வச்சு விட்டுறலாம். 2 பக்கம் சாதம் வச்சு விட்டாச்சு. அது ரெடி ஆகட்டும். அதுக்குள்ளேயும் நம்ம இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு வரக்குள்ள விசிலும் வந்துடும். நமக்கு டைம் வந்து முடிஞ்சிடும் சீக்கிரமாக. இப்போ உரிச்சிடலாம். கொஞ்சம் சின்ன வெங்காயம், கொஞ்சம் பெரிய வெங்காயம். உனக்கு காரம் அடிக்கலையா? உனக்கு காரம் அடிக்கலையா? காரம் அடிக்காமல் இருக்கும் வெங்காயம் வெட்டினா. உனக்கு நல்லா இருக்கு. நான் எப்போ தானே வரேன் வெங்காயம் உரிக்கிறதுக்கு. காரம் அடிக்கலையா கேட்டால். ஒரு குக்கரில் விசில் வந்துடுச்சு, ஆஃப் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா நான் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு வெங்காயம்லாம் வெட்டிகிட்ருக்கேன். இன்னொன்றுலேயும் விசில் வந்துடுச்சுன்னா நமக்கு டக்குன்னு தாளித்து விட்றது மட்டும்தான். வந்து பெரிய வெங்காயம் கொஞ்சம் சின்னதாக வெட்டிட்டு சின்ன வெங்காயத்தை வந்து முழுசாக கொஞ்சம் போட்டுக்கலாம் அப்படின்னு சின்ன வெங்காயத்தையும் உரிச்சு எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம்லாம் வெட்டி எடுத்தாச்சு. நான் வந்து 20 பேருக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து கத்தரிக்காய் புளி குழம்பு பண்ண போகிறோம். சாதத்தில் போட்டு கிளறணும் இல்லையா, அதனால கொஞ்சம் குழம்பு வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதுக்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தான் நான் எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயம் வந்து 1/4 கிலோ, சின்ன வெங்காயம் 1/4 கிலோ, பூண்டு வந்து ஒரு பெரிய பூண்டாக ஒரு 2 பூண்டு எடுத்து உரிச்சிருக்கேன். தக்காளியும் பார்த்திங்கன்னா 1/2 கிலோ எடுத்திருக்கேன். இந்த மாதிரி எல்லாத்தையுமே கொஞ்சம் அதிகமாக இருந்து கிரேவி அதிகமாக இருந்தால் நம்ம சாப்பிட்றதுக்கு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நிறைய இப்போ வரன்னு கிளறதை விட கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கிற அளவுக்கு கிளறினோம்னா மதியம் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்காக கொஞ்சம் அதிகமாகவே நான் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். பாத்திரம் வச்சுருக்கேன். எண்ணெய் ஊற்றிடலாம். இப்போ எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுமே கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் கடுகு. வெந்தயம் கடுகு பொரிஞ்சதுமே கருவேப்பிலை, வெங்காயம். நல்லா வதங்கட்டும். வெங்காயம் இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா தக்காளி கூடவே கத்திரிக்காயை சேர்த்துருவோம். காய் வதங்கிறதுக்கு உப்பு. இப்போ இதை வதக்கிடுவோம். தக்காளி ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இன்னி கொஞ்சம் வதங்கட்டும். அதுக்குள்ளேயும் நம்ம சாதம்லாம் ஸ்டீம் இறங்கிருச்சு. அதை வந்து வேறு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றி வச்சிடலாம். குக்கர்லேயே இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி கட்டி பிடிச்சிரும். நம்ம குழம்பு ஊற்றி கிளற முடியாது. அதனால ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டோம்னா கொஞ்சம் சாதம் வந்து ஆறிடும். நம்ம கிளறதுக்கு நமக்கு நல்லாயிருக்கும். அதாவது உதிரியாக வரும். அதுக்காக தான். அவ்வளோதான். இது கொஞ்சம் ஆறிட்டு இருக்கட்டும். நம்ம அடுத்தடுத்து குழம்புக்கு என்ன சேர்க்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். புளியும் ஒரு பக்கம் ஊற வச்சுருக்கேன். அதையும் கரைச்சிருவோம் அது வதங்குறதுக்குள்ளே. கத்திரிக்காய் தக்காளி நல்லா வதங்கிருச்சு. கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா இதுலேயே நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம சாம்பார் தூள் சேர்த்துடலாம். ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துருக்கேன். அதுக்கு மல்லித்தூள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். கலரிடுவோம். சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்குறக்கே. இப்படியே எடுத்து சாப்பிட்றலாம் போல். மசால் போட்டு இது போல் கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம புளி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துருவோம். கத்திரிக்காய் வந்து நல்லா வெந்துடுச்சு. அதனால தான் புளி கரைசல் சேர்க்குறேன். வேகலைன்னா சேர்க்க தேவையில்லை. கொஞ்சம் வேக விட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு.
தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்தாச்சு. தண்ணி உப்பெல்லாம் சேர்த்தாச்சு. மூடி வச்சிடலாம். கத்திரிக்காய் புளிக்குழம்பு தாளித்து விட்டு அவ்வளோ அருமையாக இருக்குது. அந்த உப்பு பார்க்குறப்பவே பார்த்திங்கன்னா அவ்வளோ ருசியாக இருந்துச்சு. ஐயோ இப்போயே சாப்பிடலாமே அப்படின்னு தோணுச்சு. சரி வேகட்டும். நம்ம அந்த கத்திரிக்காய் வந்து நம்ம வதக்கிறதுலே நல்லா வெந்துடுச்சு. புளியெல்லாம் ஊற்றியாச்சு. அந்த மசால் வடை போகிறதுக்காக மட்டும் ஒரு 5லேருந்து ஒரு 7 நிமிஷத்துக்கிட்ட வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுத்துக்கலாம். ஒரு 7 நிமிஷத்துக்கிட்டேயே நல்லா வேக விட்டுட்டேன். நல்லா ஒரு பக்குவத்துக்கு வந்துடுச்சு. அவ்வளோதான் பாருங்கள். இதுக்கப்புறம் நம்ம இதில் எதுவுமே சேர்க்க தேவையில்லை. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சாப்பாடும் சரி குழம்பு ரெண்டுமே ரெடி பண்ணிட்டோம். இப்போ ஒன்றா போட்டு கிளறிடுவோம். எவ்வளோ கெட்டியாக இருக்குது பாருங்கள். இப்படி போட்டு கிளறப்போ சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம லஞ்சுக்கெல்லாம் எடுத்துகிட்டு போகிறப்போ நல்லாயிருக்கும். இந்த மாதிரியெல்லாம் குழம்பு செஞ்சு நம்ம சாதத்தில் கிளறி எடுத்துகிட்டு போகிறதுக்கு. எப்பயுமே நம்ம வெரைட்டி ரைஸ் தான் பண்ணணும் அப்படின்லாம் இல்லை. இந்த மாதிரி குழம்புங்கள்லாம் செஞ்சு கிளறி எடுத்துகிட்டு போனாலுமே மதியம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஊற்றிடுவோம். இது மீதி இருக்கட்டும். கிளறி முடிச்சுட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு மறுபடியும் ஊற்றிக்கலாம். நம்ம இன்றைக்கி போட்டது பார்த்திங்கன்னா 2 கிலோ அரிசி வந்து நான் வந்து சாதம் வடித்து வச்சுருக்கேன். இந்த பாக்ஸில் போடுறதுக்கு வந்து 2 கிலோ அரிசி எத்தனை பேருக்கு வருது அப்படின்றத நம்ம கடைசியில் பார்க்கலாம். அதே போல் இது வந்து பாக்ஸ் வந்து நமக்கு சின்னதாக இருக்கிற மாதிரி நினைப்போம். ஆனால் சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். இதுவே பெரிய பாக்ஸில் போட்டோன்னா சாப்பிட்டுட்டு வீணாக்கிடுவாங்க அப்படின்றதுக்காக தான் இதுனா கரெக்டாக இந்த அளவுக்கு கரெக்டாக சாப்பிட முடிஞ்சிடும். அப்புறமா பார்த்திங்கன்னா இந்த சாப்பாடு வந்து நான் 2 கிலோவுக்கு குழம்பு இந்த மாதிரியெல்லாம் செய்கிறது வந்து வெளியில் கொடுக்குறதுக்காக மட்டும் இல்லை. நான் உங்களுக்கு அளவுகள் வந்து சொல்லிக்கிட்டே தான் செஞ்சுருக்கேன். உங்களுக்கும் எங்கேயாவது செஞ்சு கொடுக்கணும், இல்லை நம்ம வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்டு வராங்க, ஏதாவது வெஜ்ஜில் குழம்பு செய்யணும் இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி தான் உங்களுக்கு இதை நான் சொல்லி கொடுத்துட்டு செய்கிறேன். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் நீங்கள் வீட்லேயேவும். 2 கிலோவுக்கு தாராளமாக 20 பேர் கிட்ட சாப்பிட்ற அளவுக்கு குழம்பு எப்படி செய்கிறது இதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் நான் உங்களுக்கு இதை செஞ்சும் காட்டுறேன். இன்றைக்கி நம்ம பண்ணியிருக்க குழம்பு பார்த்திங்கன்னா சாதத்தில் கிளறாமல் நம்ம சாப்பிட்ருந்தோம்னா 20-30 பேர்கிட்ட சாப்பிட்லாம். அந்தளவுக்கு குழம்பு இருந்துச்சு. இது நம்ம சாதத்தில் போடுறதுனால கடைசியில் நான் சொல்கிறேன் எவ்வளோ பேருக்கு நம்ம போட்டு கிளறி இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டாக 11:45 ஆயிடுச்சு. நம்ம எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வைக்கிறதுக்கு. இப்போ சாப்பாடும் பாக்ஸில் போட்டு இந்த மாதிரி அட்டை பாக்ஸில் போட்டு எடுத்துகிட்டு போயிடலான்னு போட்டுட்ருக்கோம். பாப்பா என்னடா என்னடி தங்கம்? அம்மா வெளியில் போகிறேன், வரையா நீயும் வரையா? சரி போ. 2 கிலோவுக்கு கரெக்டாக 21 பாக்ஸ் வந்திருக்கு. அப்புறமா தண்ணி பாட்டில் எடுத்துருக்கோம். இப்போ எடுத்துகிட்டு நம்ம கிளம்ப போகிறோம். கரெக்டாக இப்போ 11:50 ஆயிடுச்சு. எல்லாம் எடுத்து வச்சு கிளம்புறதுக்கு 11:50 ஆயிடுச்சு. நம்ம போய் கொடுக்கறதுக்கு வந்து டைம் கரெக்டாக லஞ்ச் டைம் வந்துடும். இப்போ கிளம்பலாம்.